கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதங்களோடு. அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு இன்று கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு, சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். பிரமாதமாக சொல்கிறாரு. அப்படி செய்தால் என்ன கிடைக்கும் அதையும் அவரே சொல்கிறாரு. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும் அப்படிங்கிறாரு இல்லையா? எவ்வளோ பெரிய சத்திய வாக்கு இல்லைங்களா? ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய், இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும் அப்படிங்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த சகோதரி ரேகா ராதாகிருஷ்ணன் அவர்கள். சகோதரியின் மகளுக்கு கல்வி கண் திறந்து வைத்து விளக்கேற்றி வைத்து ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர். கரெக்டாக ரைட் டைமில் இந்த அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அடுத்து யூகேவை சேர்ந்த சகோதரி கிருபா அவர்களுக்கு அங்கே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிறது சாதாரண விஷயமே இல்லையா, ரொம்ப கஷ்டமான விஷயமா. ஆனால் சகோதரி சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். சகோதரி ஒரு புது யுக்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு அது செய்தால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுங்கிறாங்க. அதான் உண்மை, சத்தியம். அதையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். அடுத்து துபாயை சேர்ந்த சகோதரி கல்பனா அவர்கள். சகோதரிக்கு நிறைய கோரிக்கைகள் சாய்நாதரிடம். பாபா, என்னுடைய கோரிக்கைகளை நீங்கள் கேட்கிறீர்களா? சாய்நாதர் பதில் சொல்கிறாருன்னா, நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு அற்புதமாக பதில் சொல்கிறார் அப்படிங்கிறாங்க. உண்மை, சத்தியம். நம்ம கேள்வி கேட்டால் பதிலாக சாய்நாதரே வருவார்னு நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த அற்புதம் என்ன, அதையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா சென்னையை சேர்ந்த சகோதரி சுகன்யாவுக்கு அற்புதம் மழை தான் அமர்க்களப்படுத்தியிருக்கார். இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை. சும்மா பிரமாதமான அற்புதம். இன்று வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். யாரும் கலங்கி நிற்காதீர்கள், காத்திருக்கிறீர்கள் என்றால் பொக்கிஷம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் அப்படிங்கிறத உணர்த்துகின்ற வகையில் அமர்க்களப்படுத்துகிறார். உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பேன் சாய்நாதர் சொல்லுவார். அது இங்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது சகோதரின் அற்புதத்தில். இது சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்குமே உண்டு. அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அருள் வாக்கு, நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய், இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும் அப்படிங்கிறாரு. நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம். சாய்நாதரின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போம். இந்த பிரமாதமான 4 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக நான் சொல்கிறேன். நம்ம லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம், கல்வி கண் திறந்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம். சாய்நாதர் காத்திருப்பார் இல்லையா? கல்விக்காக சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடிக்கும்போது சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த அற்புதம். சகோதரி பெங்களூரில் இருக்காங்க. மகள் பிஎஸ்சி படித்து முடிக்கிறாங்க. பிஎஸ்சியில் அவங்க எடுத்த ஒரு கோர்ஸ் மிகவும் வித்தியாசமான கோர்ஸ், ஹியூமன் ஜெனட்டிக் அப்படின்ற கோர்ஸ் எடுத்துட்டாங்க. அது மேல் படிப்புக்கு போகும்போது ஒரு சில கல்லூரிகளில் தான் இருக்குது, அவ்வளோ டிமாண்டாக இருக்குது அங்கே. சகோதரி உடனே 9 வார வழிபாடு ஆரம்பிக்கிறாங்க. 5வது வாரமே அற்புதமாக சீட்டை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் இல்லையா? மகளுக்காக தாய் ஒரு பூஜை பண்ணுறாங்க. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அற்புதமாக பிஜி முடித்தாச்சு. முடித்த பிறகு மேல் படிப்பிற்காக ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும். அதற்கு பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கான். அந்த ஒரு இங்கிலீஷ்க்காக ஒரு எக்ஸாம் இருக்குது, IELTS அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதியே ஆகணுமா. அந்த எக்ஸாமில் 75% மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஆஸ்திரேலியா போய் படிக்க முடியுமா. அதுக்கு அப்புறம் சீட்டே கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். அற்புதமாக ஆஸ்திரேலியா போகிறதுக்காக அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக தயாராகிட்டாங்க. சகோதரியின் மகள் இங்கிலீஷில் நல்ல புலமை வாய்ந்தவர்கள். ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு சகோதரி மகள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா நான் ஒழுங்காக எழுதலம்மா, ஒருவேளை நான் ஃபெயிலாக போயிட்டேன்னா திருப்பி எழுத வைங்கம்மா என்னை அப்படின்னாங்க. நீ கவலைப்படாத, நான் பாபாட்ட சொல்லியிருக்கேன், பாபா இருக்கார் பார்த்துப்பாருன்னாங்க. ரிசல்ட் வந்தது. அந்த தகுதிக்கு என்ன மார்க் வேணுமோ அந்த மார்க்கை சகோதரியின் மகள் பெற்றிருந்தார்கள்.
சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. அப்புறம் 3 மாதங்கள் கழித்து தான் சீட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் சாய்நாதரின் ஆசீர்வாதம் எப்படி பரிபூர்ணம்ங்கிறது பாருங்கள், எப்படி உணர்த்துறார் பாருங்கள். உலகம் முழுவதும் அந்த ஆஸ்திரேலியா போய் படிப்பதற்கு 33 ஸ்டூடெண்ட் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 33 பேரில் ஏஷியா ரீஜன்லேருந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். அது யாருன்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் மகள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருல சாய்நாதர். சரி, இப்போ ஃபீஸ் கட்டணும், அந்த ஊருக்கு போகணும். இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுக்குறாங்க. 2 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு. 2 நாளில் நிச்சயமாக கட்ட முடியாது. 2 நாள் கழித்து யூனிவர்சிட்டிலேருந்து வந்த செய்தி, அம்மா இந்த வருஷம் நீங்கள் தவற விட்டுட்டீங்க, அடுத்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரி மகள் ரொம்ப ஃபெடப் ஆகிட்டாங்க. சகோதரி நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா, நான் 5 விளக்கு பூஜை பண்ணுறேன், சப்தாகம் பண்ணுறேன், என் மகளுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். சகோதரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. சப்தாகம் முடிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு மெயில் வருது, அம்மா உங்களுக்கு 1 வீக் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே ஃபீஸ் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறதை பண்ணிக்கங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காதான். பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்ததுன்னா அப்புறம் அங்கே இங்கே புரட்டி ஒரு செமஸ்டர் ஃபீஸை கட்டிட்டோம்னா நாங்கள் எங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணிட்டோம். சாய்நாதர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கள் குலசாமியை கும்பிட்டுட்டு தென்ஷேடி பாபாவின் ஆலயத்திற்கு உள்ளே சென்றோம். என் மகளுக்கு பாபாவிடம் பெரிய புரிதல் கிடையாது. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து அவளே ப்ரேயர் பண்ணுறா பாபாட்ட. அவளுக்கு நல்லா தெரியும் அம்மா எந்த அளவுக்கு பூஜை பண்ணி இப்படி ஒரு பிரமாதமான இடத்தை பாபா பெற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னு என் மகளுக்கு அப்போ தான் புரியுது. அதன் பிறகு லோனும் கிடச்சிருச்சு பிரமாதமாக. மகள் கிளம்பி ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் எப்படி அவள் தங்க போகிறா, எங்கே தங்க போகிறான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எங்களுடைய நண்பர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதுங்க அப்படின்னாரு. அதை எப்படி பாபா எனக்கு உறுதிப்படுத்தினார்னா, அவங்க வீட்டிலேருந்து என் பொண்ணு ஃபோன் பண்ணுறா. கரெக்டாக அவளுக்கு பின்னாடி பாபா இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு நிற்கிறாருன்னா, எனக்கு அந்த பாபா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன் உன் மகளைன்னாரு. அதே போல் பாபாவின் ஆதரவோடு என் மகள் அங்கே ஆஸ்திரேலியாவில் படுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இந்த அற்புதத்தின் மூலம் பாபா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சகோதரிகள் ஃபாரின் போய் படிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் உண்டு என்பதைத்தான் சாய்நாதர் உணர்த்துகிறார் இங்கே. அதனால் எல்லோரும் நம்பிக்கையுடன் காத்திருங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்படி பிரமாதமாக பாபாவின் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, அடுத்து பாருங்கள், யூகேவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணுறாருங்க. அங்கே டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதான். நமக்கு யோசிக்கலாம், என்ன டிரைவிங் லைசன்ஸுக்கு பாபாட்ட வேண்டுவாங்களா அப்படின்ட்டு. அது இல்லை. ஏன்னா அங்கே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிறது பயங்கரமான ஒரு சேலஞ்ச் ஆகுது. ஏன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, அது பாஸ் பண்ணணும். அது பாஸ் பண்ண பிறகு ஓட்டி காட்ட சொல்லுவாங்களாம். கிட்டத்தட்ட 38 நிமிடங்கள் அந்த இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் உட்காந்துருப்பாரான், இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே இருப்பாரான், இப்படி ஓட்டுங்க, அப்படி ஓட்டுங்க, இப்படி ஓட்டுங்கன்னு எல்லாம் சொல்லுவாரான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவர் கரெக்டாக கேட்டே இருப்பாரான் எல்லாத்தையும். இவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டே போகணுமா, அப்படி ஓட்டினா தான் லைசன்ஸ் கிடைக்குமா. சரி, சகோதரியின் வாழ்வில் பாபா என்ன அற்புதம் புரிந்தார், அமர்க்களப்படுத்தியிருக்கார். சகோதரி முதல் முறை டெஸ்ட்டுக்கு போகும்போது பாபாலாம் வணங்கலை. அவங்க நேராக கிளம்புனாங்க, டெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, ஃபெயிலாக போயிட்டாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா 110 பவுண்டு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 12,000 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க. ஐயோ பெரிய தொகை போயிடுச்சு. அப்படிங்கும்போது பாபா ஒரு மெசேஜ் மூலம் சகோதரிகிட்ட பேசுகிறார். உன்னுடைய கர்மா கழிந்தது என்று நினைத்துக்கொள் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. சகோதரிக்கு மிகப்பெரிய திருப்தி. சரி போனால் போட்டோம். பாபா இப்போது உங்களுடைய ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நான் எழுதிட்டு டெஸ்ட்டுக்கு போகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சகோதரி எழுதிட்டே இருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க. 50க்கு 46 மார்க். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து அந்த டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போனோம். அங்கே தானா எனக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்தது. நான் பாபா கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், பாபா நீங்கள் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். அன்று காலை டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி எனக்கு ஒரு மெசேஜ் வருது, பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு செல், உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. நேர பாபாட்ட போனேன். பாபா நீங்கள் எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க பாருங்கள். இந்த வேண்டுதல் வித்தியாசமாக இருக்குல்ல. ஒன்று கிடச்சிருச்சுன்னு ஒரு வேண்டுதல், எனக்கு வாங்கி கொடுங்கலாம் சகோதரி கேட்கல. பாபா எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சாச்சு, அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் இப்போ என் கூட வரணும் டெஸ்ட்டுக்கு. பாபாவை கூட்டிகிட்டு சகோதரி கிளம்புறாங்க. நேர டெஸ்ட்டுக்கு போனாங்க. ஒவ்வொருத்தராக போயிட்டு வராங்க.
சகோதரின் டர்ன் வருது. இவங்க சொல்லிக் கொடுத்த இன்ஸ்பெக்டர் பின்னாடி உட்காந்துருக்காரு, அந்த இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சகோதரி கார் எடுக்கிறாங்க. அவர் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். ஒரு இடத்துல சின்ன ட்விஸ்ட் பண்ணுறார். அங்கே லெஃப்ட்டு போக வேண்டிய இடத்துல ரைட்டுங்கிறாரு. சகோதரியின் காதுகளில் லெஃப்ட் தான் விழுது. அதுதான் சாய்நாதர். அவர் தான் கூட இருக்கார் இல்லையா, பிரமாதமாக கைட் பண்ணுறாரு. அவர் ரைட்டுன்னு தப்பாக சொன்னான், நான் லெஃப்ட்டுன்னு சொல்கிறேன், லெஃப்ட்லேயே போங்கிறாரு. சகோதரி லெஃப்ட்லேயே போகிறாங்க. அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சது. இடையில திரும்பி அவங்க இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு சகோதரி பார்த்து சிரிக்கிறாரு. சகோதரிக்கு எதுவுமே காதில் விடலை. ஏன்னா சகோதரி இங்கே பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாபா தேங்க்ஸ் பாபா, தேங்க்ஸ் பாபா, தேங்க்ஸ் பாபான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நேராக இறக்கி விட்டோன்னே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம், அம்மா பிரமாதமாக ட்ரைவ் பண்ணுறீங்க, நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. சகோதரிக்கு நம்பவே முடியல. சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அங்கேருந்தே சொன்னாங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேட்டாங்க, சார் என்ன சார் சொன்னார், திரும்பி சொன்னார்னு. இல்லை நான் சின்ன ட்விஸ்ட் பண்ணி நான் கொஸ்டின் சொன்னேன், ஆனால் அவங்க பிரமாதமாக லெஃப்ட்லேயே ரைட் பண்ணுறாங்க, அவங்க நல்ல டிரைவர் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். இதில் ஒரு யுக்தியை எனக்கு கற்றுக் கொடுத்தது சாய்நாதர். அந்த மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சார் இல்லையா, நன்றி சொல், சாய்நாதருக்கு நன்றி சொல், எல்லாம் நன்மையாக நடக்கும்னார். அதான் உண்மை, சத்தியம். நான் எல்லா எபிசோட்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன், பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம அப்பா தானே, நம்ம அப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுல நமக்கு என்ன ஈகோ? ஒன்றும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஒரு பஸ்ஸுக்காக நிற்கிறோம், பஸ் வந்தது, பாபா தேங்க்ஸ் பாபா. ஒரு காருக்காக நிற்கிறோம், கார் வந்தது கரெக்டாக, தேங்க்ஸ் பாபா. ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம், பாஸ் பண்ணிட்டோம், பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணுங்கள் பாபாவுக்கு. பாபாவுக்கு நன்றி சொல்ல 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 நமக்கு நன்மைகள் பெருகுங்கிறது தான் இந்த அற்புதத்தின் மூலமாக சாய்நாதர் நமக்கு உணர்த்துகிறார். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்தது இல்லையா. ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலாக போயிட்டாங்க. 110 பவுண்டு, கிட்டத்தட்ட 12,000 ரூபா இல்லைங்களா. ஆனால் சகோதரி மீண்டும் சிலைக்காமல் அப்ளை பண்ணாங்க. பாபாவின் ஆசீர்வாதம் எப்படி பரிபூர்ணமாக கிடச்சது பாருங்கள். அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பினார்கள் சகோதரி. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அதான் சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா துபாயை சேர்ந்த சகோதரி கல்பனா அவர்களுக்கு, சகோதரிக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது பாபாட்ட. பாபா எது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. சகோதரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாபா என்ன உட்காந்து பேசுவாங்க, பாபா எனக்கு நீங்கள் அதை பண்ணி கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ சகோதரி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் கூப்பிட்றாங்க பாபா அவங்கள. மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் வா, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வா, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் வான்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீங்கள் வாடாமல்லி பூ வச்சுக்கிட்டு நான் உங்களை பார்த்ததே இல்லை. உங்களுடைய மாலையில் வாடாமல்லி பூ இருக்கணும், எனக்கு ஒரு தரிசனம் கொடுப்பீங்களா அப்படின்னு சகோதரி கேட்குறாங்க. சகோதரிக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல சைன் வந்ததுன்னா எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அடுத்த நாள் காலையிலே ஆசீர்வாதம் கொடுத்தார். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், ஜம்முன வாடாமல்லி பூவை வடியில் வச்சுக்கிட்டு பாபாவின் தரிசனம் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த சகோதரிக்கு இன்னொரு வேண்டுதல், பாபா நீங்கள் எனக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுவீங்களா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பாபா, நீங்கள் எங்கள் அப்பா இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அன்றே சகோதரிக்கு ஒரு மெசேஜ் பாருங்கள், என்ன மெசேஜ் கொடுத்துருக்காரு, அமர்க்கலப்படுத்துகிறார். நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அதான் உண்மை, சத்தியம். நமக்கு என்ன வேணும்னு தெரியும், நம்முடைய தேவைகள் அறிந்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர். அதனால தான் நம்ம தேவைகளை அருளும் தெய்வம்னு நான் சொல்கிறேன் நான், இல்லையா. சகோதரிக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குன்னா அந்த கோரிக்கைகள் அத்தனையும் சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பார்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க நிச்சயமாக அந்த நம்பிக்கை பலிக்கும். ஏன்னா நம்ம தேவைகள் நமக்கு என்னங்கிறது பாபாவுக்கு நல்லா தெரியும். நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும் அதை அள்ளி கொடுப்பார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். அடுத்த அற்புதம் அதுதான். ஒரு சகோதரியின் தேவை அறிந்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அருள் மழை தான், அற்புத மழை தான் சகோதரிக்கு. அமர்க்கலப்படுத்திட்டாங்க. சகோதரி அற்புதம் சொல்ல 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 நான் சிலிர்த்துட்டேன். இப்படிலாம் கூட நடக்குமா? சாய்நாதர் அமர்க்கலப்படுத்துகிறார் பாருங்களேன், உங்களுக்கே வியப்பாக இருக்கும். சகோதரி கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க முதல்ல திருமணம் ஆகும்போது. அப்போ கணவர், சகோதரி, அப்புறம் அவங்க மாமியார் எல்லாம் இருந்தாங்க. மாமியார் தான் சமைப்பாங்களாம். இவங்க எதுவும் சமையல் கிட்டக்கிட்டே நான் போனது இல்லைன்னா, அப்படியே போனால் கூட ஒரு காய் வெட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன் நான், அந்த மாதிரி தான் இருந்தேன். திடீர்னு என் கணவருக்கு டெல்லிக்கு மாற்றல் ஆகிவிட்டது. இப்போ நானும் என் கணவரும் தனியாக போய் கொடுத்தன பண்ணணும், சமைச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லையா, ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. கணவர் நல்லா சாப்பிடக்கூடியவரான், அற்புதமாக ருசித்து சாப்பிடக்கூடியவர்னா
ஆனால் என்னுடைய சமையலில் வெறுத்துட்டார்னா அவர். எனக்கே தெரியுது நல்லா நான் சமைக்கலைங்கிறது. நான் ஒரு நாள் சமைக்கும்போது என்னை திட்டிட்டு தான் போவார் வெளியில். என்னம்மா இப்படி சமைக்கிறவனுக்கு சமைக்கவே தெரியலேன்னு திட்டு போயிடுவார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டார்னா. காலையில் சமைச்சு வச்சா சாப்பிட மாட்டார். மதியானம் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன்ருவார். இரவு வரும்போது நான் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டேன் பாரு. எனக்கு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வந்தவர் பயங்கர கோபமாக சட்டையை கழட்டி போட்டுட்டு, நீ சமைக்க கற்றுக்க போறியா இல்லையா, நான் இப்போ வெளில சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக உட்காந்தார். டிவி ஆன் பண்ணுறாருனா நான் மனம் வருத்தத்துடனே இருக்கிறேன். கண்களில் கண்ணீரோடு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த டிவி ஆன் பண்ணால் டிவியில் ஒரு பாபா சீரியல் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த சீரியலில் பாபாவுக்கு ஒரு க்ளோஸ்அப் போகிறாங்க. பாபா பேசுகின்ற டயலாக், சுகன்யா உள்ள பொண்ணு, அவளை கஷ்டப்படுத்தாத. அந்த வார்த்தையை கேட்டவுடனே என் கணவர் அப்படியே தமார்னு திரும்பி பார்த்து, என்னம்மா நடக்குது இங்கே, பாபா உனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வராரு, இனிமேல் நான் உங்கள்கிட்ட சண்டையே போட மாட்டேம்மா, மன்னிச்சுக்கோமாங்கிறாரு. அன்று என் கணவர் மனம் மாறினார்னா நான் என்ன சமைச்சாலும் சாப்பிடுவார். எனக்கு பாபா மீது ஒரு மிகப்பெரிய பற்று வந்துருச்சு. எனக்கு என்னை இப்படி தான் பாபா ஆட்கொண்டார் பாருங்கள். ஒரு செகண்டில் தூக்கிட்டார் பாருங்கள் பக்தே, இல்லைங்களா? சீரியலில் வர டைலாகு, ஆனால் அது பாபா கரெக்டாக இங்கே கொண்டு இந்த ஆப்டாக ஓப்பன் பண்ண வச்சு அற்புதமாக சொல்ல வைத்து கணவனையும் மனைவனையும் சேர்த்து வச்சார் பாபா. ஆனால் அப்போ இருந்து நான் பாபாவின் தீவிரமான பக்தர் தான். அற்புதமாக என் கணவர் மாறிட்டார். நான் வேலைக்கு போட்டுமான்னு கேட்டேன், தாராளமாக போனார். நான் அப்ளை பண்ணேன். ஒரு பள்ளியில் எனக்கு வேலை கிடச்சிதுண்ணா. அங்கே டெல்லியில் ஒரு ஸ்கூலில் ஒரு அற்புதமான வேலை, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் நான் தான் ஹெட். அங்கே நல்ல சேலரியோடு அற்புதமாக வேலை இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு என் கணவருக்கு சென்னைக்கு மாற்றல் ஆகிடுச்சு. சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து 1 இயர் இந்த அரேஞ்ச்மெண்ட்லேயே போயிடுச்சு, அப்படியே போயிட்டு இருந்தது. நானும் வேலைக்கு ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்ன விஷயம்னா, இங்கெல்லாம் ஸ்கூலில் இந்த ஹெச்ஆர்னு டிபார்ட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு யோசனை இருந்தது ஃபஸ்ட்டு. சரி, அப்படியே இருந்தால் கூட ஹெச்ஆருக்கு அவ்வளோ சேலரி கொடுப்பாங்களா, அங்கே டெல்லியில் கொடுத்த மாதிரி இங்கே கொடுப்பாங்களா அப்படிலாம் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. சரி, இருந்தாலும் அப்ளை பண்ணேன். ஆனால் எந்த இன்டர்வியூ எனக்கு வரல. அப்போ தான் எங்கள் அக்கா என்னை வந்து பார்க்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, சச்சரிதம் வச்சுருக்க, வேலை கிடைக்கலன்னு புலம்புற, சப்தாகம் பண்ணு, உனக்கு வேலை கிடைக்கும். எனக்கு என்னமோ பாபாவே வந்து அதை வழி நடத்தியது போல் எனக்கு தெரிஞ்சது. அக்கா சொல்லிட்டு போன மாதிரி பிரமாதமாக உட்காந்து சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே படிக்கும்போது எனக்கு இன்டர்வியூ வந்துருச்சுண்ணா. ஒரு மிகப்பெரிய செயின்ஸ் ஆஃப் ஸ்கூல்லேருந்து எனக்கு இன்டர்வியூ வந்தது. அன்றைக்கி வந்து ஆன்லைன்லேயே இன்டர்வியூ பண்ணாங்க. அப்புறம் 5வது நாள் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்கிட்ட பேசினாங்க. 7வது நாள் ஃபைனலைஸே பண்ணிட்டாங்கண்ணா எனக்கு. நான் 7th டே சப்தாகம் முடிக்கும்போது அந்த பள்ளியில் நான் வேலை கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியோடு தான் படித்தேன் நான். பாபா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அற்புதமாக அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. நல்ல மரியாதை ஸ்கூலில். எனக்கு எல்லா ஒர்க்கும் பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தேன்னா. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மன திருப்தி இல்லாமல் அந்த வேலையில் இருந்துகிட்டே இருந்தேன். நான் பாபாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், பாபா நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் உழைக்கிறது கம்மிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 மாதங்கள் போயிருக்கோம். 6வது மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. நீங்கள் சுகன்யாவா? ஆமான்னு. நீங்கள் டெல்லியில் இந்த ஸ்கூலில் வேலை பார்த்தீங்களா? ஆமான்னு. எங்கள் நிறுவனத்திற்கு பணியாற்ற வருகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் இப்போ ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருங்க, எங்கள் சேர்மன் உங்களை பார்க்கணுங்கிறார், இன்றைக்கி 11 மணிக்கு வர முடியுமா? பார்த்தா நான் அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதில் இருக்கேன் நான். இந்த ஸ்கூல் இருக்கிறது சென்னையின் ஒரு கோடியில், இப்போ இவங்க கூப்பிட்றது இன்னொரு கோடிக்கு. எப்படி போகிறோன்னு தெரியல. ஆனால் நான் ஒரே ஒரு முடிவு பண்ணேன், கேபு கிடச்சா போவோம், அப்படி கேப் கிடைக்கலன்னா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இங்கே வேறு இவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்கள் சேர்மன் வெயிட் பண்ணுறாரு, வாங்க வாங்க வாங்கன்றாங்க. சரி, கேப் போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு கேப் போடுறேன்னா எனக்கு உடனே கிடச்சிருச்சு எனக்கு. சரி, பாபாவோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒரு லீவ் போட்டுட்டு ஆட்டோவில் ஏறி உட்காடுறேன்னா ஆட்டோக்குள்ளே 2 பக்கம் பாபா படம்னா எனக்கு. இப்படி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பாபா உட்காந்துருக்கார். பாபா இது உங்கள் வேலை தானா? சரி பாபா, நான் ஏறிட்டேன் பாபா, நீங்கள் வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு பாபாவையும் கூட்டிகிட்டு நேராக போனேன். நான் அந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி போகிறேன். அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ்ஸுன்னு. அது அந்த ப்ரெஸ்ஸில் வெளியில் பிரிண்ட் போட்டு வெளியில் தொங்க விட்டுருக்காங்க. யாருடைய படம்னு பார்த்தீங்கன்னா மகா பெரியவரோட படம் 100 கணக்கில் தொங்க விட்டுருக்காங்கண்ணா.
எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது. சரி, 2 மகான்களும் ஏதோ நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேர்மன் பார்க்குறதுக்காக உள்ள ரூம்குள்ளே போகிறேன். அங்கே வெளியில் ஒரு ஆளுயர பாபா உட்காந்துருக்கார் ஜம்முன்னு. நான் ஓடி போய் அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டேன். பாபா, இது உங்களுடைய ஆசீர்வாதம் தான், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேர்மன்ட்டு போய் உட்காந்தேன். நான் கேட்டது அனைத்தையும் ஓகே ஓகே ஓகேங்கிறாங்க. நான் எனக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. என்னடா அது, இந்த இன்ஸ்டியூஷனில் நம்ம என்ன கேட்டாலும் ஓகேன்றாங்க, நான் சம்பளம் கேட்டால் ஓகேன்றாங்க, காரில் வரணுங்கிறேன் ஓகேங்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, வீட்டுக்கு போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சா அந்த சேர்மன் சொல்கிறார், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷமாயிடுச்சு. இதெல்லாம் நடக்கிறது கனவா? சாய்நாதர் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கார் எனக்கு அப்படின்னு நினச்சேன். அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கொடுத்துட்டாங்க. நான் இப்போ அந்த நிறுவனத்தில் தான் வேலை பார்க்குறேன்னா, இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். சகோதரி சொல்கிறாங்க, நமக்கு ஆசீர்வாதம் செய்யணும்னு சாய்நாதர் முடிவு பண்ணிட்டார்னா, அமர்க்களப்படுத்துவார்னா, நம்மை உயர்த்தி வைத்து பார்க்க ஆசைப்பட்டுட்டார்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர். வேலை இல்லாமல் இருந்த ஒரு காலத்தில் வேலை வாங்கி கொடுத்தார். இந்த வேலையில் இருக்கேன் பாபா, நான் திருப்தி இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால், வா உனக்கு ஒரு அற்புதமான வேலையை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிரமாதப்படுத்திட்டார்னா அப்படிங்கிறாங்க. இந்த அற்புதத்தின் மூலம் சாய்நாதர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறீர்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் சாய்நாதர் இந்த அற்புதத்தை நிகழ்த்துவார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தகுந்த வேலையை, உங்கள் தகுதிக்கான வேலையை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். அதைத்தான் இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு சொல்ல வர்றார். நமக்கு இன்னைக்கு பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்தார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துகிறார். ஒரு அற்புதங்களும் அவ்வளோ பிரமாதம் இல்லையா? இந்த அற்புதங்களின் மூலம் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சொல்கிறார். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய், உன் வாழ்வில் வசந்தம் வீசும் அப்படிங்கிறார். எப்படி நிரூபித்தார் பாருங்கள், அமர்க்களப்படுத்தினார் பாருங்கள். அதுதான் சாய்நாதர். எப்படி 4 அற்புதம் பண்ணார் இல்லைங்களா? சகோதரி ரேகா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மகளின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்து அந்த யூகே சகோதரிக்கு டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப குதிரை கொம்பு, அது கிடைக்கவே கிடைக்காதுன்னா அதை பிரமாதமாக பெற்றுக் கொடுக்குறார். நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி பிரமாதமாக வந்து பெற்றுக் கொடுக்குறார். அந்த கல்பனா சகோதரிக்கு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பேங்கிற மாதிரி அவங்க கேட்ட ஆசீர்வாதத்தை பிரமாதமாக கொடுத்தார். அடுத்த சுகன்யா சகோதரிக்கு அற்புத மழை தான், பிரமாதப்படுத்திட்டார். இதுபோல் நிகழ்வுலாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் நடக்கும். நம்ம அத்துணை பேரும் சாய்நாதரின் அருள் பார்வையில் தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கப்படும் சாய்நாதரால். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 4 சகோதரிகளுக்கு அற்புத மழை பொழிகிறார் சாய்நாதர். இந்த அற்புத மழையை நம்ம எல்லோரும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.